இப்போ நீங்க டைட்டில் டீசர் வருது இல்ல, அது படத்திலேயே வராது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஒரு வருஷமா ஜெயரா சார் வந்து ஒன்று போட்டுருவாங்க. ஓகே ஓ சார் வாவ் சூப்பர் சார் அப்படின்பா. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. அங்கேயே நான் முடிவு பண்ணிடுவேன் இது வராது. ஜெயராம் சார் பண்ணும்போது ஊர்வசி அம்மா சிரிச்சிருவாங்க, இல்லை ஊர்வசி அம்மா பண்றத ஜெயராம் சிரிச்சிருவாரு. இவங்க ரெண்டு பேரும் கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களை யாராவது ஒன்று சிரிச்சிருங்க, இல்லை ரெண்டு சேர்ந்து சிரிச்சிருங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சும்மா அப்படி திரும்பும்போது ஏதாவது ஒன்று போடுவார், அது சிரிப்பு வரும். அது ஒரு 10 இப்போ அவர் பண்ணதுல ஒரு 10 சிரிப்பை நான் தூக்கிட்டேன். முந்தானத்து அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது சொன்னாரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. இப்போ அவர் ஒரு ரைட்டிங்ல ஒன்னு இருக்கும், அதை தாண்டி நமக்கு இந்த இடத்துல இது போட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லி நம்ம ஒண்ணு போடுவோம், அதுக்கும் வந்து அவர் ஓகே சொல்லிடுவாரு. அப்படிங்கிற மாதிரி சிலதெல்லாம் ஓகே சொல்லுவாங்க, சிலதெல்லாம் எடிட்டிங்ல தூக்கிடுவோம். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். மிஸ்கின் சார் ஒரு டைரக்டர் அப்படிங்கறதுனால நிறைய இன்புட்ஸ் அவர் சைடுல இருந்து எதிர்பார்க்கலாமா? வருமா சார்? நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நிறைய சொல்லுவாரு. லென்ஸ் இந்த லென்ஸ் போட்டுக்கும்பாரு, அது போட்டுக்கும்பாரு. இது மிஸ்கின் படம் கிடையாது, இது பாண்டராஜ் படம் தான். பெரிய பிரச்சனையே என்னன்னா, இந்த படத்தை 3 மணி நேரம் வச்சிருக்கணும். 3 மணி நேரமும் நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா தாங்காது இல்ல. நெல்சனுடைய பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோலமாவு கோயிலா, டாக்டரு, ஜெயிலர்லேயே பார்த்தீங்கன்னா அது அவருடைய காமெடி பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ரசிப்பேன். இப்போ அன்னைக்கு இப்போ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சார் ரொம்ப நல்லா இருந்தது டீச்சரு அப்படின்னாரு. பிரதர் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான். சார் என்ன சொல்றீங்க? பரிமளா அண்ட் கோ அதுக்காக மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒரு எக்ஸைட்டடான ஒரு படமா எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது சார். ஏன்னா 20 வருஷம் கழிச்சு ஊர்வசி மேமும் ஜெயராம் சாரும் ஒரு காம்போல வராங்க அப்படிங்கிறத தாண்டி பாண்டராஜ் சார் ஸ்ட்ராங், அவரோட ஸ்ட்ரென்த் வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட், ஃபேமிலி ஆடியன்ஸை கட்டி உட்கார வச்சு அழுக வைப்பார், சிரிக்க வைப்பார், ரசிக்க வைப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. இதில் ஒரு கொலை, அது சார்ந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுங்கிற மாதிரி ஒரு புது சான்றா ஒன்று உள்ளே எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு கிடைச்சது. ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன் சார். அதுதான் அந்த பரிமளானுக்கு வந்து இதுவும் ஃபேமிலி தான். அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்குள்ள ஒரு த்ரில்லர் மூடு இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் கிடையாது, நான் கதகளி பண்ணிட்டேன். ஆமாம் சார், கதகளி வந்து இதே மூடு தான். கதகளி வந்து சீரியஸாகவே போகும் படம். வம்சமும் கதகளியும் ஆமாம், அது ரொம்ப சீரியஸ் பேட்டர்ன்ல இருக்கும் கதகளி வந்து. இது வந்து உங்களுக்கு ஒரு டார்க் காமெடி பேட்டர்ன்ல போகும். அதனால இப்போ என்னன்னா, எப்படி பேய் படத்தை வந்து முதல்லாம் வந்து ஹாரர்னா பயங்கரமாக பயந்து பயந்து பார்ப்போம், எப்போ வரும் என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த காலம் மாறி இப்போ பேய் படத்தை வந்து லாரன்ஸும் சுந்தர்சி சாரும் ஒரு ஃபன்னாக மாற்றிட்டாங்க. பேய் படத்தை சிரிச்சுக்கிட்டே பார்க்குற மாதிரி அந்த 2 படங்களும். அதுக்கப்புறம் சந்தானம் சார் வந்து அவர் வேற ஒரு இதுக்குள்ள எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி டார்க் காமெடி அப்படின்னா வந்து நெல்சன் தான் வந்து இதை வந்து ஒரு த்ரில்லரையே வந்து ஒரு டார்க் காமெடி மூடுக்குள்ள ஒரு உலகத்துக்குள்ள அவரு. கோலமாவு கோயிலாலே. ஆமா, எனக்கு அது நெல்சனுடைய பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோலமாவு கோயிலா, டாக்டரு, ஜெயிலர்லேயே பார்த்தீங்கன்னா அது அவருடைய காமெடி பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ரசிப்பேன். இப்போ அன்னைக்கு இப்போ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சார் ரொம்ப நல்லா இருந்தது டீச்சரு அப்படின்னாரு. பிரதர் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான். சார் என்ன சொல்றீங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னுட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நலன் குமாரசாமியுடைய டார்க் காமெடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பேட்டர்ன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என் அசிஸ்டன்ட் நவீன் மூடர் குடம்லாம் பார்க்கும்போது எப்படிடா இப்படி ஒரு டார்க் காமெடி, இது என்னடா இது என்னடா, எனக்கு அப்போ டார்க் காமெடினா என்னன்னு எனக்கு தெரியாது. மூடர் குடம்லாம் எனக்கு அந்த பேட்டர்ன் மக்களுக்கு பெருசா பரிச்சயம் இல்லாத ஒரு இதுதான். அவன் அப்பவே அதை என்னன்னா இது எப்படின்னா ஒரு காமெடி எழுதுறீங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா அதே பேட்டர்ல இன்னைக்கு நான் வந்து அதே எல்லாம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு, ஆனா அது நல்லா வந்துருச்சு அப்படின்னு நம்புறேன். அது ஸ்பாட்ல பார்க்கும்போது அது சிரிக்கிறது இதுவாகும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுதான் ஒரு கொலை விழுந்துருது, அந்த கொலையை ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்து உடனே ஒரு கொலை விழுந்துருச்சுன்னா பாபாநாசம் ஞாபகத்துக்கு வரும் எல்லாருக்குமே. வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து பாபாநாசம் இருக்கு. ஆமா, ரெஃபரன்ஸ் எனக்கு வச்சுட்டான். டே இது பாபாநாசம் மாதிரி, ஆனா பாபாநாசம் இல்லடா. இன்னொரு சீனே இருக்கு படத்துக்குள்ள, ஒரு ரெஃபரன்ஸ் சீனே இருக்கு. அது வந்து செம்மையா தியேட்டர்ல வந்து பயங்கர பிளாஸ்ட் ஆகும். அப்படி ஒரு மொமெண்ட் இருக்குது. அது பேட்டர்ன் ஒரு பாபாநாசம் படம் மாதிரி தான். பாபாநாசம் ஒரு எமோஷனுக்குள்ளேயே வந்து ஒரு த்ரில்லர்ல கதை டிராவல் ஆகும். அதுல ஓபன் பண்ணிடுவாங்க. அதுல வந்து இந்த பொண்ணு அடிச்சா செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு இதுவாகும். ஆனா இதுல வந்து இது என்ன, இதுதான் தமிழ் சினிமாவில் பார்த்துட்டோமே, நிறைய எவ்வளவோ வந்துருச்சே அப்படிங்கிற இதுதான். பாத்தீங்கன்னா
தலைவன் தலையுமே அது அந்த தான் இப்போ கடைக்குடி சிங்கமே ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை தான். அந்த ட்ரீட்மெண்ட் தான் அது புதுசாகும். அந்த திரைக்கதைகள் தான் அது சுவாரஸ்யப்படுத்தும். இந்த படத்துலையுமே வந்து இது இந்த ஃபன் மூடு தான் செம்ம சுவாரஸ்யமே. இதில் வந்து என்ன சுவாரஸ்யங்கிறது தான் அந்த கடத்துடைய இதுவே. அப்படி தான் இந்த பரிமளான்கோ வந்து இதில் என்னென்னா ஜெயராம் ஊர்வசி அப்படிங்கிறது வந்து செம்ம காம்போவா அது. ஏன்னா அவங்களுக்கு நேச்சராகவே வந்து பாடி லாங்குவேஜா அவங்க பேசுறதுலேயே வந்து ஒரு காமெடி வந்துடும். ஆமாம் ஆமாம். ஜெயராம் சாருக்கும் சரி ஊர்வசி மேமும் சரி. ஸோ இந்த மாதிரி கதைக்களத்துக்கு இந்த மாதிரி ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்களோட வேலையை இன்னும் கொஞ்சம் ஈஸி படுத்திருக்கும் அப்படிங்கிறது. ஸோ 2 பேரை பத்தியும் பேசிடலாம் சார். இந்த காம்போவை பத்தி பேசிடலாம். கண்டிப்பா நிறைய ரசிச்சிருக்கோம். கண்டிப்பா 25 26 ஒண்ணா பண்ணியிருக்காங்க. 20 வருஷமா படம் பண்ணவே இல்லை. இடையில மட்டும் கொரோனா டயத்துல ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போ 20 வருஷத்துல தேட்ரிக்கலா வந்து அந்த பஞ்சதந்திரத்துக்கு அப்புறம் அவங்க நடிக்கவே இல்லை. ஆனால் பஞ்சதந்திரத்துக்கு அப்புறம் பல கதைகள் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு 2 பேரையும் கேட்கறதுக்கு பல கதைகள் வந்திருக்கு. ஆனால் அவங்க பண்ணவே இல்லை. ஓகே, பண்ணுனா அது வேற ஒரு அடுத்த ஒரு இதுவாக இருந்தால் தான் பண்ணுவோங்கள 2 பேருமே தெளிவாக இருந்திருக்காங்க. நான் போகும்போது அந்த கதையை கேட்ட உடனே அவங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ். ஓகே, பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களுக்கு வந்து ரொம்ப கதையாக ரொம்ப இதுவாயிடுச்சு. எனக்குமே நான் வந்து கதை சொல்லும்போது ஜெயராம் ஊர்வசி அப்படின்னு சொல்லும்போதே கேட்குறவங்களுக்கு வந்து செம்ம காம்போங்க. அது எல்லாருக்கும் பிடிக்குது. அது அவங்களுக்கு சொல்லும் போதே அந்த காம்போ ரொம்ப பிடிக்குது. அப்படிங்கும்போது அப்புறம் அதுக்குள்ள வந்து 2 பொண்ணுங்க அப்படின்னா பொதுவாக ஒரு வீட்டில் வந்து 2 ஆம்பளை பசங்களோ இல்லை 2 பொம்பளை பசங்களோ இல்லை அண்ணன் தங்கச்சியோ இல்லை அக்கா தம்பியோ இருந்தாங்கன்னாவே பிரச்சனை தான். சண்டை ஒரு வாரம் நடந்துக்கிட்டே இருக்கும். பயங்கரமா ஏதோ ஒரு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி சண்டை போடுற 2 பொண்ணுங்க அப்படிங்கிறது அந்த கேரக்டர். அப்போ வந்து இந்த 4 பேர் அப்படிங்கும்போது எல்லா பேரும் வந்து சஞ்சனா வேற வேற பொண்ணுங்கெல்லாம் பேசுனா அடுத்து சஞ்சனா கரெக்டாக இருக்கும். அப்புறம் தங்கச்சி வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கணும். அது பண்ணுறது எல்லாமே காமெடியாக இருக்கணும். ஆனால் ஏற்றுக்கிறது மாதிரி இருக்கணும். அப்போ அது யாரு அப்படிங்கும்போது தான் அப்புறம் 8 வருஷத்துலன்னு ஒரு தெலுங்கு படத்தில் இந்த பொண்ணு அனந்திகான்னு சொல்லி பண்ணிருந்தது. நான் அந்த படம் பார்க்கவே இல்லை, நேர வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஓகே, ஆனால் அதோடைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப கியூட்டா ரொம்ப நல்லா அழகா பண்ணி அப்படின்ட்டு இங்கே ஒரு பொண்ணு ஓகே பண்ணியிருந்தோம். அது பயங்கர இதுவாக இருந்தது. அப்புறம் ஒரு படம் பேசிக்கிட்டு இருந்தவொன்னே அது 2 பக்கமும் ஒரு இதுவாக இருந்தது. சரி நீ போயிட்டு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அதை அனுப்பி வச்சுட்டு இந்த பொண்ணு ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ப்ளஸ். இந்த பொண்ணு சூப்பர். அனந்திகா வந்தது அந்த இன்னசென்ட்டுக்கு இப்போ நம்ம ஓகே வச்சிருந்த பொண்ணோட செட் ஆயிருக்காது. இந்த இன்னசென்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. இது செம்மையா பண்ணிருச்சு. ரொம்ப அழகா நல்லா பண்ணிருச்சு. 4 பேருமே ஒரு ஃபேமிலியா அழகா அந்த கதைக்குள்ள உட்காந்துக்கிட்டாங்க. பார்த்தா அதுக்கு யோகி பாபு இருக்காரு. ஆமா, யோகி பாபு இவங்க வீட்டுக்கு மேல இருக்கிறவர். ஸோ இவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த ஒரு மிடில் கிளாஸுக்குள்ளேயே நடக்கிற இது இருக்குல்ல, பக்கத்து வீட்டு பிரச்சனை, கீழே மேல பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணிடுவாப்புல யோகி பாபு வந்து கேரக்டர் வந்து. அவங்களுக்கும் ஊர்வசி அம்மாவுக்கும் அவருக்கும் ஜெயராம் சாருக்குமான காம்பினேஷனே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து மிஸ்கின் சார் தலைவன் வர்ற ஏரியா பூரா பிளாஸ்ட் தான். ஒரு கொலை இருந்தாலும் கொலை தானே. ஆமா ஆமா ஆமா. அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்றதே ஒரு இன்வெஸ்டிகேஷனாவே ரொம்ப சீரியஸா போகும். அவர் சீரியஸா தான் பண்ணணும். ஏன்னா அது காமெடி. இந்த படத்துல என்னன்னா காமெடி பண்ணோம்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஜெயராம் சார் ஊர்வசி மேமே ஃபர்ஸ்ட் வந்து காமெடி மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, பஞ்சதந்திரம் மாதிரி ஒன்று பண்ணாங்க. சார் இது அந்த படம் கிடையாது, இது அந்த மாதிரி பண்ணோம்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க சீரியஸா தான் நடிக்கணும், நீங்க பயப்படணும். ஜெயராம் சாரும் சார் நீங்க சீரியஸ். அவர் வந்து இது காமெடி படம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காமெடியாவே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாரு. சார் நீங்க இன்ஸ்பெக்டர், நீங்க சீரியஸா தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். நீங்க பண்ற மெத்தடு ஆடியன்ஸுக்கு காமெடியா இருக்கணும். நீங்க அதை காமெடியா பண்ணீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏய் காமெடியா தானடா பண்ணணும் அப்படின்பாரு. இல்ல இந்த படத்துடைய இதுவே சீரியஸா காமெடியா பண்ணணும் அப்படிங்கிறது தான் டாஸ்கே. அதை கரெக்டா பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். இப்ப யோகி பாபே வந்து ஒரு இடத்துல அந்த ஃபன் மூட்ல அவர் வழக்கமா பண்றது மாதிரி பண்ணவே கூடாது. அவர் கோமாவே தான் பண்ணணும். அது எங்களுக்கு பாக்குறது ஆடியன்ஸுக்கு அது சிரிக்கணும். மியூசிக் டைரக்டருமே இந்த படத்துல வந்து நிறைய இடங்கள்ல மியூசிக் வந்து காமெடி அப்படிலாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் போடவே கூடாது. நீ இந்த காமெடி மியூசிக்கே வரவே கூடாது. ஃபுல் சீரியஸா தான் நீ வாசிக்கணும். நீ ஹாரர் மூட்ல தான் போயிட்டே இருக்கணும். ஆனா ஆடியன்ஸு சிரிக்கணும். சார் இது எப்படி சார் அப்படிதான் இந்த படம் அப்படித்தான். நீ வந்து சீரியஸாவே போ. இப்போ எடிட்டிங்ல வந்து காமெடி ஒன்று பண்றோம் அப்படின்லாம் சீரியஸான த்ரில்லர் மூட்ல தான் போகணும். ஆனால் ஆடியன்ஸ் சிரிக்கணுங்கிறது தான் டாஸ்கே.
அது எல்லாமே அந்தந்த கேரக்டர் அழகா நல்லா எல்லாருமே. அடுத்து சாண்டி மாஸ்டர். சாண்டி ஆனா மாஸ்டர் மாஸ்டர் இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ஃபுல்லா வில்லனிசம், ஆமா 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 அவர் பயங்கர சீரியஸானவே ஆமா. பார்த்துட்டாங்க. ஆமா. லியோவில் வந்து அல்டிமேட்டு, அது லோகாவில் அதுக்கு மேல அதுக்கு மேல பார்த்தாங்க. ஆனா இதுதான் நீங்க சாண்டியுடைய உண்மையான வேர்ல்டை பார்க்க போறீங்க. புதுசா பார்க்க போறது. புதுசா பார்க்க போறீங்க. சாண்டி மாஸ்டருடைய முழுக்க அவருடைய அதாவது சொல்றாரு, சார் இதுதான் சார் நான், இதுதான் சார் நான், எனக்கு இதான் தேவைப்படுது. தலைவா எங்க இருந்த தலைவா, எனக்கு இதுதான் வேணும் தலைவா அப்படின்னா புகுந்து நல்லா வாழ்ந்துக்க. எல்லா கேரக்டரும் பண்ணணும், லவ் பண்ணணும், ஜாலியா இருக்கணும், டான்ஸ் ஆடணும், வில்லத்தனம் பண்ணணும், சைக்கோத்தனம் பண்ணணும், எல்லாமே எல்லா கேரக்டர் இருக்கு. இந்த கேரக்டர் எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது சாண்டிக்கு வந்து சூப்பரா கிடைச்சிருக்கு. அதை அழகா பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு மனிதனை வந்து எவ்வளவு விட்டு அடிச்சாலும் தாங்குறாப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது சாண்டி மாஸ்டர் தான். அவ்வளவு அடிச்சான். அப்படின்னா காலையில 5:30 மணிக்கு வருவாப்புல, 6:20 வரைக்கும் விட்டு அடிப்பான். 12 மணி நேரம் போயிட்டே இருப்பாரு, ஓடிக்கிட்டே இருப்பாரு. நல்லா சில நேரம் நைட் எஃபெக்ட்டும் போவோம். அது என்ன அவ்வளவு எனர்ஜியான ஆள். அதுக்கு முன்னால முதல் நாள் இன்னொரு படத்துல ஷூட்டிங்ல இருந்து தான் வந்திருப்பாரு. சரி. அப்பப்ப ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கொடுப்பான். அந்த பொண்ணுங்களை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த 1 மணி நேரம் போய் தூங்கிக்குவார் கேரவன்ல. எந்த நேரம் எப்போ கூப்பிட்டாலும் ரெடி காஸ்டியூம்லாம் அங்கனே போட்டுருவாப்ல. அதே இடத்துல போட்டு கொடுத்து அடிக்கிற மாதிரி. அந்த இடத்துல பட்டணப்பாக்கத்துல தான் எடுத்தேன் நிறைய. அந்த பட்டணப்பாக்கத்துல அங்கனே நின்றுகிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு ஓரமா போய் நின்றுட்டு உடனே ரெடி தலைவா அப்படின்ட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். செம்மையா இருக்கும். அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங், அந்த ஒரு எனர்ஜி இருக்குது. செம்ம எனர்ஜி. எழுதி தர்றேன். சாண்டி மாஸ்டர் வந்து இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல தவிர்க்க முடியாத ஹீரோ. சூப்பர். பெரிய லெவல்ல வருவாப்ல. முந்தானத்து அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது சொன்னாரு, ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. இப்போ அவர் ஒரு ரைட்டிங்ல ஒன்னு இருக்கும், அதை தாண்டி நமக்கு இந்த இடத்துல இது போட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லி நம்ம ஒண்ணு போடுவோம், அதுக்கும் வந்து அவர் ஓகே சொல்லிடுவாரு அப்படிங்கிற மாதிரி. சிலதுல ஓகே சொல்லுவான், சிலதுல எடிட்டிங்ல தூக்கிடுவான். அங்க ஓகே சொல்லிட்டு அந்த இடத்துல போய் ரொம்ப எதுக்கு அப்செட் பண்ணிக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவங்க மூடு டிஸ்டர்ப் ஆகும். ஓகே அப்படின்றது அவங்க ஆசைக்கு நடிச்சிருவாங்க. நான் ஆஃபீஸில் வந்தவொடனே அதை தூக்கி வைங்கடான்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிடுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, தவிர்க்க முடியலன்னா அதை வச்சுக்குவேன். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து ஒரு வருஷமா ஜெயராஜ் சார் வந்து ஒன்று போட்டுருவாங்க. ஓகே சார் வாவ் சூப்பர் சார் அப்படின்பா, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. அங்கேயே நான் முடிவு பண்ணிடுவேன், இது வராது இது வராது. ஏன் அந்த இடத்துல அவங்களை ஹட் பண்ணணும்? ஏன்னா அடுத்தடுத்து அவங்க அந்த அதே மூடில் போகணுன்றதுக்கான எப்பவுமே அதை வந்து அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃப்ரீடம் தான். ஆனா படத்துக்கு தேவைன்னா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா வச்சிருவேன். அது சில இடங்கள்ல வந்து நிறைய வைக்க முடியாதுல்ல. இந்த படத்துல பெரிய பிரச்சனையே என்னன்னா, இந்த படத்தை 3 மணி நேரம் வச்சிருக்கணும். ஓகே 3 மணி நேரமும் நீங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆனா தாங்காது இல்ல. டியூரேஷன் நம்ம 3 மணி நேரம் இருக்குங்கிற ஒரு யோசனை. ஆமா 2 hours 15 minutes தான் படம். 3 மணி நேரத்தை அந்த 3/4 மணி நேரம் கம்மி பண்ணி குறைச்சிருவோம். ஓகே நான் சொல்றது எடிட்டட் வெர்ஷன். நம்ம எடுக்கிறத அப்படியே வச்சோம்னா கூட அந்த படம் நல்லாதான் இருக்கும். நீங்க வந்து இப்போ இதுல ஓடிடியில் ரிலீஸ் பண்ணும்போது அன்கட் வெர்ஷன் சொல்லி அப்படியே கூட பண்ணலாம். நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவு தூக்கியிருக்கோம். காமெடியே எனக்கு மனசே வரல. ஸ்விம்மிங்ல வந்து ஐயோ இது போயிடுச்சா, அப்புறம் திருப்பி சேர்ப்போம், அப்புறம் அது ஒன்று சேர்ந்துச்சுன்னா ஒன்று போற மாதிரி இருக்கும். இதுதான் பெரிய டாஸ்க் இந்த படத்துல வந்து. இந்த காமெடி வைக்கிறதா, இந்த காமெடி வைக்கிறதா, இந்த காமெடி வைக்கிறதா அப்படின்னு இப்போ அசிஸ்டண்டை உட்காந்து கேட்பேன், சார் 3 வைங்க சார். டேய் 3 வச்சா படம் 2.25 மணி நேரம் போகுதுடா, எதை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே எங்களுக்கு பெரிய இதுவாக இருந்தது. சரி ஓகே தூக்குங்க, அப்புறம் இதை ஒரு ஷோவே பண்ணுவோம், என்னென்னலாம் தூக்கணும், எவ்வளோ காமெடி இந்த படத்தில் மிஸ் ஆச்சு அப்படின்னு நிறைய இருக்கு. இப்போ நீங்க டைட்டில் டீசர் வருது இல்ல, அது படத்துலயே வராது. அந்த சீக்வென்ஸ் வரவே வராது படத்துல வராது. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏன்னா இதை விட இன்னும் நல்ல நிறைய சீன்கள் இருக்கிறதுனால அது போயிடுச்சு. அது நீங்க தூக்கி அது மிஸ்கின் சார் யோகி பாபு பேசுறது வரும். ஓகே அது எண்டு வரும். ஓகே இந்த சீன் வந்து இந்த குடும்பம் செய்யறது வராது. அதை நாங்கள் வைக்கவே இல்லை. ஏன்னா பார்த்துட்டாங்க ஆடியன்ஸ். திருப்பி ஒரு 3 நிமிஷம் அதையே ரிப்பீட் பண்ணணும், அது போரு. அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இதை தூக்கி வச்சுக்கிட்டு இது இந்த மாதிரி வேற இது இருக்குது. அதனால இதெல்லாம் வெளில எடுத்துட்டேன். அதெல்லாம் இது ஒரு டைரக்டரை வந்து கட்டுப்படுத்துற மாதிரி தான். இப்போ ஒரு புஷ்பா மாதிரியான படங்கள் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல போகுது, அதை மக்கள் வந்து வரவேற்கிறாங்க, பாக்குறாங்க. ஆனா நமக்கு அந்த ஒரு தைரியம் இதுல எடுக்க முடியலையே, இந்த மாதிரி காமெடி படங்கள் எடுக்க முடியலைங்கிறது. தைரியம் அப்படின்லாம் கிடையாது. அது நீங்க சொல்றது மாதிரி இப்ப துரைந்தர் 3.25 4 மணி நேரம் அதையும் பார்க்கத்தான் செஞ்சாங்க ஆடியன்ஸ். புஷ்பா மாதிரி படங்களை பார்க்கத்தான் செய்கிறாங்க. அதனால இந்த படத்தை வந்து அப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம வைக்க முடியாது. ஏன்னா இதுல வந்து எவ்வளவு குயிக்கா எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றோமோ அவ்வளவு நல்லது. இந்த மாதிரி கதைகள் அந்த மாதிரி கதைகள் நான் ரொம்ப எல்லாமே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு பிடிக்கும். என் குழந்தைய நான் ரசிக்கத்தான் செய்வேன்.
அதுக்காக அவங்க உட்காந்து 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் இன்னைக்கு டைம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஆமா. அப்போ வந்து அவங்க டயத்தை வந்து சரி பரவாயில்ல இது குறைச்ச இது நல்லா இருந்தாலும் இது தூக்குவாங்க. அவங்களுக்கான டயத்தை நம்மளை நம்பி இந்த மாதிரி படங்களுக்குள்ள வந்து ஆடியன்ஸ் வரும்போது அதை எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஷூட்டாக கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கு நமக்கு சவால். அதை எவ்வளவு நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மெயின் விஷயம். அனுபவமா ஃபர்ஸ்ட் டைம் கொலாபரேஷன் இல்லையா சார்? ஜெயராம் சார் கூடயும் ஊர்வசி மேம் கூடயும் நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க, ஸ்க்ரீன்ல பார்த்துருப்போம். நேர்ல இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ் வந்து நம்ம கட் பண்ற மாதிரி அது இருந்தாலும், ஒரு டைரக்டரா இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்காங்க, நம்ம கதைக்கு அது வந்து அவங்க உயிர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நேர்ல இருந்து பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்குனே ஒரு ரசனை இருக்குங்க சார். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸா இல்லை? கண்டிப்பா ஒரு படத்துடைய கதையை சொல்றத ஒரு பேப்பர்ல சொன்னதை கரெக்டாக எழுதிட்டோம்னாவே ஒரு 20% படம் ஹிட்டு சக்ஸஸ் போயிடும். சக்ஸஸ். ஏன்னா கதை சில பேர் சொல்லும்போது சூப்பராக இருக்கும், அது பேப்பரில் ரைட்டிங்கில் மிஸ் ஆகிடும். அதில் சொன்ன விஷயம் பேப்பர்லேயும் வந்துருச்சு அப்படின்னா அது சூப்பராகிடும். 20% ஹிட்டு கம்மி. அப்புறம் இந்தந்த ஆர்டிஸ்ட் மனசில் நினச்சி ஒன்று எழுதியிருப்போம், அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா 50% அங்கேயே படம் தாண்டிடலாம். புரியுதுங்களா? அந்த பேப்பர்ல உள்ளது சில நேரம் விஷுவல்ல கொண்டு வரதுக்கு போராடணும். ஆமா, நினைச்ச மாதிரி வராது. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம நினைச்சது வந்துருச்சு அப்படின்னாவே சூப்பர். நினைச்சதை விட நல்லா வந்துருச்சு அப்படின்னா 70% தாண்டிட்டான். ஓகே, இது வந்து பயங்கரமா இதுவாயிடும் அப்படின்னு வந்து இதுவாயிடும். ஸ்பாட்ல பயங்கரமா ரசிச்சு எடுத்திருப்போம், எடிட்டிங்ல பார்க்கும்போது நிறைய டிசப்பாயிண்ட் ஆயிடும். ஏன்னா எடிட் ஒன்று குழப்பி விட்டுருவாங்க, இல்ல அதை விட நல்லா வந்துடும். ரெண்டு இருக்குது, ஒன்று அதை விட சூப்பராகவும் வந்துடும், இல்ல அதை விட சுமாராகவும் வந்துடும். எடிட்டடு வந்து ரொம்ப முக்கியம். எடிட்டிங் வந்து இது அதுவும் சரியா வந்துருச்சுன்னா 80% தாண்டியாச்சு. அவ்வளவுதான். அப்போ ஆர்ஆரே இல்லாம ஒரு டம்மி ட்ராக் போட்டு அந்த படத்தை பார்ப்போம், அது நல்லா இருக்கும். ஆனா நம்ம மியூசிக் அதுக்குள்ள வரும்போது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா 100% நம்ம போட்ட ட்ராக்கை விட ட்ராக் மியூசிக்கோட அங்கே மியூசிக் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது அந்த 80, 85, 90 அதில் மாட்டிக்கும். அப்படித்தான் ஒரு படத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவோம். இப்போ இதுக்குள்ள வந்து ஜெயராம் ஊர்வசி அவங்க வந்து ஷூட்டிங்கில் ஃபர்ஸ்ட் நாள் எடுக்கும்போதே ஓகே இது டபக்குன்னு 50% வந்துடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அது ஏன்னா அவங்க 2 பேரும் பண்ணுறதை பார்த்து ஜெயராம் சார் பண்ணும்போது ஊர்வசி அம்மா சிரிச்சிருவாங்க, இல்லை ஊர்வசி அம்மா பண்ணுறத ஜெயராம் சிரிச்சிருவார். இவங்க 2 பேரும் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அந்த 2 பொண்ணுங்களை யாராவது ஒன்று சிரிச்சிருங்க, இல்லை 2 சேர்ந்து சிரிச்சிருங்க. அப்போ ஒன்மோர்னு போயிட்டே இருக்கு. நாங்கள் எடுத்தது ரொம்ப சின்ன வீடு, இவ்வளவுதான் இருக்கும். ஹால்லாம் இதை விட சின்ன ஹால், அதுக்குள்ளதான் எடுக்கணும். அதுக்குள்ள எல்லாமே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா இவங்க பண்றது எல்லாமே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா உடனே நின்று சிரிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் நின்றுகிட்டு இருக்கும். ஓகே, வெளியில இருந்து பார்த்து வெளில போக மாட்டேங்க, போங்கடா வெளில போங்கடா, உள்ள நிக்க முடியலடா. இன்னும் எவ்வளவு பேர் இதுக்குள்ள ஒரு 10 பேர் நிற்க, 10 பேர் தான் நிற்கும். 50 பேர்னா என்ன ஆகும்? அப்படியே ஒட்டி நின்று சோத்துக்குள்ளெல்லாம் ஒட்டி நின்றுக்கிட்டு மண்டையை விட்டுக்கிட்டுலாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கேயே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஓகே இது வந்து ரசிக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த ரசனை வந்து நமக்கு தெரியும். பேப்பரில் உள்ளது விஷுவலாகவும் வருது, விஷுவலில் உள்ளதை ஸ்பாட்டில் உள்ளவங்க ரசிக்கும் போதே தெரியும். அப்புறம் என்னன்னா ஆர்டிஸ்டோடைய இன்வால்மெண்ட்லேயே தெரிஞ்சிடும். ஊர்வசியமா அன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல சொன்னாங்கல்ல, நாங்கள் வந்து இதில் அத்தனை சீன் இருக்கு, எந்த படத்துலையும் இத்தனை படம் நடிச்சிருக்கோம், எந்த படத்துலையும் ஒரு இந்த சீன் நாங்கள் நடிச்சிட்டோமே இது திருப்பி அப்படிங்கிறது ஒரு சீனோட இல்லை அப்படின்னாங்க. நான் இன்னொரு இன்டர்வியூல அவங்களோட உட்காந்து சொல்லிட்டு இருக்கும்போது இது பழைய கதை, பார்த்து பழகுன கதை தான், ஆனால் அதை ட்ரீட்மெண்ட்டாக வேற சொல்லியிருக்கோம் தான் நான் சொன்னேன். ஊர்வசியம்மா வெளில வந்து எனக்கு சண்டை போட ஆரம்பிச்சாங்க, நீ எப்படி இதை பழைய கதை பார்த்து பழகுன கதை நீங்கள் எப்படி சொல்லலாம், ஃப்ரெஷ்ஷான கதை போய் நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைம்மா, ஒரு கொலை விழுகுது, அது யாரு அப்படிங்கிறது பார்த்து பழகுன நிறைய கதை, அப்படிலாம் இல்லை, இது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நானும் ஜெயராமும் 25-26 படம் பண்ணியிருக்கோம். ஜெயராம் நம்ம ஒரு படம்னாலும் ஒரு சீனாலும் நமக்கு ஏதாவது ஞாபகப்படுத்துச்சா அப்படின்னு 2 பேருமே என்னோட அப்படிலாம் சார் அப்படிலாம் ஒரு இன்டர்வியூல நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு இது பண்ணாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஒவ்வொரு சீனுமே புதுசாக இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் படத்திலே நேஷனல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட் வாங்கின ஒரு டைரக்டராக இருந்தாலும் அடுத்தடுத்து கதைகள் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம எழுதும்போது, அதை எடுக்கும்போது, கடைசி எடிட் வெர்ஷன் வர வரைக்கும் ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த கதை நல்லபடியாக எழுதிட்டோம், நல்லபடியாக எடுத்துட்டோங்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் எப்போ சார் கிடைச்சது? இந்த மாதிரி ஆர்டிஸ்டோட சந்தோஷத்துலையா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் சைடில் நம்ம எடுக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிற, நல்லா ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து ஒரு சந்தோஷம்? அதெல்லாம் வந்து அந்த நேரத்து சந்தோஷத்துக்கு அது ஓகே. அங்கே சிரிச்சிட்டாங்க,
இவங்க நல்லா நடிச்சிட்டாங்க, படம் சூப்பராக வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அது எடிட்டிங்கில் பார்க்கும்போது அது 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 ஃபைனல் வரைக்கும் அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது தியேட்டரில் தான் அது முடிவாகும். இப்போ நான் வந்து சொல்லலாம் பயங்கரம் ஆகா ஊகம் நாங்கள் சொல்லுவோம், அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும். அது 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 வந்து நம்ம நினச்சது எல்லாமே நடந்திருக்குங்கிறது அது தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் தலைவன் தலைவி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது அது தேட்டரில் கடைசி ஃப்ரேம் வரைக்கும் நின்று அந்த ரோலிங் டைட்டில் போகிற வரைக்கும் நின்று சிரித்து கிளாப்ஸ் அடிச்சுட்டு போனாங்க. அப்போ தான் எனக்கு வந்து அப்பாடா அப்படின்னு இருந்தது. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து அங்கே தான் கிடைக்கும். ஆமாம், மக்கள் கிட்ட தான் கிடைக்கும். ஆமாம், இங்கே என் ப்ரொடியூசர் சூப்பர்னு சொல்லிட்டாரு, நடித்த ஹீரோ சூப்பர்னு சொல்லிட்டாங்க, கூட இருக்க அசிஸ்டண்ட் அசோசியேட் வந்து சூப்பர்னு சொல்லிட்டாங்க, மிக்சிங் பண்ணுறவர் வந்து செம்மையாக வந்திருக்குன்னு சொன்னாங்கலாம், அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு வந்து தியேட்டரில் படம் முடியும் போது அந்த ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பை பாண்டியராஜ் அப்படின்னு போடும்போது சிரித்து கிளாப்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் அது கூட எண்டில் கூட நீ கிளாப்ஸ் பண்ணலாம். நல்லா பரவலாக சிரிச்சிட்டாங்கன்னாவே ஓகே, ரசிக்கிறாங்க அப்படின்னாவே அது அது தெரிஞ்சிடும் நம்ம. அதனால தீர்ப்பு வந்து தியேட்டரில் தான் அது ரிலீஸ் ஆன அன்னைக்கு பெருமூச்சே விட முடியும், இதுவாகவே இருக்கும். அதனால அங்கே தான் அது முடிவு பண்ணும், அங்கே தான் முடிவாகும். இது ஓகே நினச்சது அப்படிங்கிறது அங்கே தான் முடிவாகும். சரி சார், இன்னொன்று யோகி பாபு சாரை வச்சு ஒரு ஹேண்டில் பண்ணுறது. ஏன்னா யோகி பாபு சார் டப்பிங்ல நிறைய டயலாக் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல சார். ஸோ அவர் தலைவன் தலைவி அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அவர் கூட சாரை பற்றி சொல்லுங்க, யோகி பாபு சாரை பற்றி சொல்லுங்க. யோகி பாபுக்கும் எனக்குமான காம்பினேஷன் தலைவன் தலைவிலேயே பார்த்தாங்க. ரொம்ப நாள் ரொம்ப பேர் வந்து அவருடைய காமெடி ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து தலைவன் தலைவியை விட இதில் தான் அவரது சூப்பராக இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அது நல்லாவே தெரியுது. தலைவன் தலைவியை விட இதில் நாள் கம்மி தான் இருக்கு, ஆனாலும் இதில் தான் வந்து அதை விட காமெடி அதிகமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் என்னன்னா அவருடைய பெரிய ப்ளஸ்ஸை வந்து நிறைய போட்டுக்கிட்டே இருப்பார், ஏதாவது டப்பிங்லாம் போடுவார். எனக்கு வந்து இந்த மைண்டு வாய்ஸில் டைலாக் போடுறது, லிப்பு இல்லாத இடத்துல டைலாக் போடுறதுலாம் நான் தூக்கிடுவேன். ஓகே, அவர் இந்த படத்துலையுமே வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டே இருப்பார். அதை நான் எல்லாத்துலேயுமே மீட் பண்ணிடுவேன், சிரிப்பு வரும். அவர் போட்டது எல்லா இடத்துலையுமே சிரிப்பு வரும். அந்த லாஜிக்காக அது தப்பாக இருக்கும். அதனால மைண்ட் வாய்ஸ் வேண்டாம், மைண்ட் வாய்ஸ் ஏதோ ஒரு 2 இடத்துல மட்டும் வச்சிருக்கேன். அது அது வந்து அது மட்டும் வச்சிருப்பேனே ஒழிய, இல்லைன்னா லிப்பு இல்லாத இடத்துலலாம் வாய் பேசும்போது அங்கே டைலாக்கை மாற்றி வேணாலும் எடுக்கலாம். ஆனால் வந்து சும்மா அப்படி திரும்பும்போது ஏதாவது ஒன்று போடுவார், அது சிரிப்பு வரும். அது ஒரு 10 இப்போ அவர் பண்ணதில் ஒரு 10 சிரிப்பை நான் தூக்கிட்டேன். அப்படி ஒரு சிரிப்பு வேண்டாம், அது ப்ராப்பரான இதுவாக இருக்கணும். அதை நம்ம ஸ்பாட்லேயே அதை பண்ணியிருந்தோம்னா கரெக்டு. அதை டப்பிங்கில் வந்து ஏன் கதை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகவே நான் நிறைய, அவருக்குன்னு இல்லை யாருக்கு மைண்டு வாய்ஸு இது இதுனாங்கன்னா நிறைய அது தூக்கி விட்டுருவேன். அது ஒரு கிராஃபாகவே அது வந்து அது தப்பாக இருக்கும், அது டிஸ்டர்ப் ஆகும். சிரிக்க வைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு டிஸ்டர்பை கொடுக்குங்கிறதுக்காகவே இது பண்ணிடுவேன். சில இடங்கள் தவிர்க்கவே முடியாது அப்படின்னா அசிஸ்டண்ட் சண்டை போட்டு இதை நீங்கள் வச்சு ஆகணும்னா அது சரி ஓகே, அவங்களுக்காக அது சரி ஓகே அப்படிங்கன்னா அது ஒன்றும் பெரிய அவார்டு படத்துக்கு நம்ம அவார்டுக்குன்னு படம் எடுக்கலை, இருந்தாலும் ஒரு குறைந்தபட்ச நியாயம்னு இருக்குல்ல. வாய் இப்படி இருக்கும்போதே ஏதாவது ஒரு டைலாக்கை போட்டு சிரிக்க வைக்கிறல, அது ரொம்ப அபத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் தூக்கிடுவேன் நான். மற்றபடி அவருக்கும் ஊர்வசி அம்மாவுக்கும் செம்ம ஒரு சீன் இருக்கு, ஒரு சீன்ல ஒரு 2-3 சீனு ரொம்ப நல்லா இருக்கும். ஜெயராம் சாருக்கும் அவருக்குமான இது வந்து நல்லா இருக்கும். மிஸ்கின் சாரும் யோகி பாபுக்கும் ஒரு 3 சீன் இருக்கு. அது 2 பேருக்கும் செம்ம, அது அது ஒர்க் அவுட் ஆகிறத பார்த்து 2 பேருமே கேட்டாங்க, சார் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீன் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, காம்போவா நல்லா இருக்கு அப்படின்னாங்க. நல்லா இருக்குங்கிறதுக்காக 2 சீன் திருப்பி எழுத முடியாது, அது கதைக்குள்ள அது எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோதான் வைக்க முடியும். இது காம்போவா சூப்பராக இருக்குங்கிறதுக்காக மிஸ்கின் சார்லாம் டே அவனை தூக்கிட்டு வாடா ஜெயிலு, இது ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வாடா, அங்கே வச்சு நான் அவனை கும்பிடுறா செம்ம காமெடியாக இருக்குண்டா அப்படின்னா கதையா அது உட்காராது. இந்த கதைக்குள்ள என்னன்னா ஒரு திரைக்கதையாவே அடுத்தடுத்து போகணும், அது சுவாரஸ்யமா போகணும். அதுக்கு என்ன சுவாரஸ்யம் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். மிஸ்கின் சார் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதுனால நிறைய இன்புட்ஸ் அவர் சைட்ல இருந்து எதிர்பார்க்கலாமா, வருமா சார்? நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நிறைய சொல்லுவாரு. லென்ஸ் இந்த லென்ஸ் போட்டுக்கும்பாரு, அது போட்டுக்கும்பாரு. இது மிஸ்கின் படம் கிடையாது, இது பாண்டராஜ் படம். ஆமா, அவர் இப்படி ஒண்ணு வையும்பாரு, இப்படி வச்சுன்னா அப்படி பாரு, அப்புறம் அது மிஸ்கின் படமா மாறிடும்ல. நான் மிஸ்கின் படத்தை ரசிப்பேன், மிஸ்கின் மாதிரி நானும் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டுவேன். அது உங்க ஸ்டைல், நீங்க வச்சுக்கீங்க அப்படின்னு. சில நேரங்கள் ஒரு சொல்றது ரொம்ப சென்சிபிளா இருக்கும், அது நான் எடுத்துக்குவேன். ஏதோ மவனே நான் இப்படி திரும்பிட்டு இப்படி ஒன்று பாக்குறேன்டா அப்படின்னா நான் இப்படி பாக்குறேன்டா அப்படின்னாரு ஒரு ஷாட்டு, இப்படி மேல இருந்து இப்படி கீழே உட்காந்து இப்படி பாக்குறேன்டா அப்படின்னா அது நல்லா இருந்தது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு
அந்த இடத்துல அதுக்கு தேவைன்னா அதை நான் எடுத்துக்கிறேன். கதைக்களத்துக்கு தேவையான ஒரு இது ஷார்ட்டா நீங்க சொல்லவே கூடாது. நீங்க யாரு சொல்றதுக்கு இது அப்படிங்கிற மூடும் கிடையாது. நீங்க சொல்ற எல்லாத்தையும் ஏத்துக்குவேன் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க சொல்ற எதையும் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறதும் கிடையாது. அந்த இடத்துல அது தேவைன்னா தேவைப்படுறது அது யாரா இருந்தாலும் எடுத்துக்குவேன். அது யோகி பாபு சொல்றதா இருந்தாலும், ஜெயராம் சார் பண்றதா இருந்தாலும், மிஸ்கின் சார் பண்றதா இருந்தாலும், தேவைங்கிற இடத்துல கண்டிப்பா அது நல்லா இருக்கும்போது அது யார் சொன்னா என்ன அப்படிங்கிறது தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.